திமுகவின் முக்கிய அமைச்சரான உதயநிதி அவர்களை உடனடியாக கைது செய்வதற்கு தமிழகம் உட்பட 34 மாநிலங்களில் இருந்து நீதிமன்றத்தில் இருந்து நேரில் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டுள்ளது. சமீபத்தில் சனாதனத்தை பற்றி அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவதூறாக பேசியதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதன்படி பீகார் சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பாட்னா நீதிமன்றம், கர்நாடகா சிறப்பு நீதிமன்றம், பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் என தமிழகம் உட்பட 34க்கும் மேற்பட்ட நீதிமன்றத்தில் இருந்து உதயநிதி அவர்களுக்கு எதிரான உத்தரவானது தற்சமயம் வெளியாகியுள்ளது. அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு சனாதன வழக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தவே மற்றொரு வழக்காக திமுகவில் முக்கிய நிர்வாகியாக இருந்து தற்சமயம் போதைப் பிரிவு தடுப்புச் சட்டத்தில் NCBயால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் என்பவரால் மீண்டும் ஒரு புதிய சிக்கலானது ஏற்பட்டுள்ளது. உதயநிதி அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், MP.R. ராசா அவர்கள் என அடுக்கடுக்காக திமுகவில் முக்கிய நிர்வாகிகளுக்கு நன்கொடையாக பல லட்சங்களை அள்ளி கொடுத்ததாக ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் காரணமாக திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு தற்சமயம் பெரும் சிக்கலானது ஏற்பட்டுள்ளது. தற்சமயம் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அனைத்து இடங்களிலும் NCB அதிரடியான ரைடை நடத்தி வராங்க. அதன் வரிசையில் திமுகவின் முக்கிய உறுப்பினர்கள் வீட்டில் எந்த நேரத்திலும் NCBயும் மறுபுறம் அமலாக்கத்துறையும் சம்பந்தப்பட்ட நபர்களிடத்தில் அதிரடியான பரிசோதனை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதை பற்றி முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசியதன் காரணமாக பீகார் சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து இம்மாதம் இறுதிக்குள் நேரில் ஆஜராக நீதிமன்றமானது கடுமையான எச்சரிக்கை கொடுத்துள்ளது. இதுவரை 3 முறைக்கு மேல நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவிட்டுமே இதுவரை திமுக வழக்கறிஞர் மட்டுமே நேரில் ஆஜரானதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு முறை கூட நேரில் ஆஜராகி சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசியதற்கு தகுந்த விளக்கமோ அதற்கான ஆதாரமோ முறைப்படி வெளியிடாததன் காரணமாக தற்சமயம் உதயநிதி அவர்களுக்கு எதிரான அதிரடியான உத்தரவுகள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக தன்னுடைய அமைச்சர் பதவி இழக்கும் அளவிற்கு 34க்கும் மேற்பட்ட நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பினர் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்திருப்பதாக சொல்லப்படுது. தற்சமயம் உதயநிதி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் சிக்கலை, உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உதயநிதி அவர்கள் அடுத்து கைது செய்யப்படுவாரா அல்லது அமைச்சர் பதவி நீக்கப்படுமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.